நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். எதையும் வெளிப்படையாகவும் முகத்துக்கு நேராகவும் பேசுபவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது சனி பகவான் 7ஆம் வீட்டுல கண்டகச்சனியா இந்த ஆண்டு முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. கண்டகச்சனியின் தாக்கம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதே போல 2ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் ராகுவும் இருந்து மந்தமான போக்கை எல்லாம் உருவாக்குவாங்க. 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால வேலையில் கூடுதல் பொறுப்புகள்லாம் உண்டு. ஆண்டின் தொடக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் நிதி மற்றும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. வீடு, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முதலீடுகள், சேமிப்பு போன்றவற்றிலெல்லாம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்திக்குங்க. ஆண்டின் பிற்பகுதியில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ஏற்படுவதால் நிதி நிலைமையில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். குரு பயிற்சி காலத்தில் அதிக வேலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையை முடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்துக்கிட்டே வரும். அதனால் மனசோர்வு, உடல் சோர்வெல்லாம் வரலாம். இல்லை வேலையை விட்டுட்டு போடலாமா, சுயத்தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் மேலோங்கும். கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் பொறுமையாகவே தான் இருந்துட்டு வந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவு உழைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது வருங்காலத்தில் கிடைக்கும். இந்த முதல் 5 மாதங்கள் குருவின் சாதகமான பேச்சு காலத்தில் வேலை மாற்றலாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர் சுக்கிரன் மற்றும் செவ்வாயோட சாதகமான பேச்சு காலத்தில் வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கிறதால இந்த நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொழுது நம்மளோட தேவைகளுக்காக சிறிது சேர்த்து வைத்துக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்கு திருமண வீட்டை குறிப்பவர் சனி பகவான். கும்பராசியோட ராசிநாதனும் சனி பகவான். எனவே 7ஆம் வீட்டில் சனி 7ல் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறாரு. ஒரு பக்கத்தில் சாதகம் இருந்தாலும் மறுபக்கத்தில் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார். திருமணமானவர்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். கணவன் மனைவியா யாரா இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. காதல் திருமணம்லாம் கைகூடி வரும். குறிப்பாக வேற்று மதம் அல்லது வேற்று இனத்தில் அதிக திருமணம் நடக்கும். குறிப்பாக அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதால உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பற்றற்ற நிலையே இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிதானமாக இருக்கணும். வீட்டில் நிம்மதி அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். படிப்படியாக குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கலாம். விலகி இருந்த உறவும் நட்பும் உங்களை தேடி வரும். 3ஆம் நபர் உங்களுடைய மூன்றாம் நபர் முன்னால் எந்த உறவையும் மனம் நோக நீங்கள் பேச வேண்டாம். தற்பெருமைக்காக செய்யும் வீணான ஆடம்பரத்தை தவிர்த்தாலே உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது உயரும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம்
குடும்பத்து ரகசியங்களை பொது இடங்களில் பேசுவதை தவிர்த்துக்குங்க. சகோதர உறவுகளாலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள்லாம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படுவதை தவறுங்க. தினமும் சிறிது நேரமாவது உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை உரியவர்களால் பாராட்டப்படும். மனதில் இருந்துட்டு வந்த இனம் புரியாத பயம் எல்லாமே நீங்கி தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இடமாற்றமும் பதவி உயர்வும் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆண்டு யாரோட தனிப்பட்ட செயல்களையும் விளையாட்டாக கூட நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். முகஸ்துதி பாடும் நபர்களை முதல் வேலையாக விலக்கி வைங்க. அவங்கள உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு. அதே மாதிரி அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனையை கேட்கறதுக்கு நீங்கள் தவற வேண்டாம். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வந்தால் அதை தவிர்க்காமல் ஏற்றுக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் பெண்களுக்கெல்லாம் இல்லத்தில் இருந்து வந்த இருண்ட சூழல் எல்லாமே மறைஞ்சு விடியல் வெளிச்சம் பரவறதுக்கு ஆரம்பிக்க போகுது இந்த புத்தாண்டு. கல்யாண மாலை மனம் போல அமையும் உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எதையும் உடனுக்குடன் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு செயல்படுங்க. 30/4/2024 முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பணம் அப்படிங்கிறது வரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தெல்லாம் கொடுத்து முடிப்பீங்க. புதிய சொத்து வாங்குவதற்காக பாக்கி பணத்தெல்லாம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு யோகம் அப்படிங்கிறது கூடி வருது. வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. தாய் தந்தையோரோட உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வங்கியில் வாங்கியிருந்த கடனையும் சிறிது சிறிதாக கொடுத்து முடிக்கக்கூடிய காலகட்டம். ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு உதவுவாங்க. கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டு விழா, கிரகப்பிரவேசம் அப்படின்னு விசேஷங்கள்லையும் உங்களுக்கு முதல் மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள்லாம் உங்களுக்கு குறையலாம். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடலுக்கு தேவையான தண்ணீரை அதிகம் பருகுங்க. பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனை அப்படிங்கிறது சற்று குறையும். பெண்கள்லாம் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல்லாம் உண்டு. பேச்சுகளில் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கணும். பாக பிரிவினைகளில் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும். மாணவர்களுக்கெல்லாம் அடிப்படை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசிரியர்கள் பக்கபலமாய் இருப்பாங்க. வெளியூர் மற்றும் வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே எளிதில் நிறைவேறும். உயர்கல்வியில் நீங்க நினைச்ச மதிப்பெண்கள் கிடைச்சு உங்களுடைய லட்சியத்தை அடையறதுக்கு உண்டான அனைத்து வழிகளையும் செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு சில காரணங்களால உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்படலாம். அரசு வழியிலெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். தினசரி வர்த்தகத்திலெல்லாம் சூழ்நிலை அறிஞ்சு முதலீடுகளை மேற்கொள்ளணும். அலங்காரம் மற்றும் மலர் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும். உங்களுக்கு சிறிது தூர பயணங்களால் நல்ல ஆதாயம் உண்டு. அதிகார பொறுப்பில் இருக்கிறவர்களோட அறிமுகமும் அவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் தலையிடாம இருங்க. பேட்டிகள் கொடுக்கும் பொழுது நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தோற்ற பொலிவில் மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. நுட்பமான சிந்தனைகளால் ஆதாயத்தை தேடுவீங்க. மறைமுகமான சில வருமானங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அவ்வப்போது சிறு சிறு வதந்திகளும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் வரலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தொண்டர்களோட எண்ணங்களை அறிஞ்சு செயல்படுங்க. எந்த சூழ்நிலையிலுமே ஒரு விதமான திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மனதளவில் இருந்து வந்த குழப்பமும் சஞ்சலமும் நீங்கி தெளிவான மனதும் தெளிவான சிந்தனையும் பிறக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வாங்க. வீண் சந்தேகத்தால் சில பிரச்சனைகள்லாம் வரலாம். இந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்க போகும் புத்தாண்டு சிறப்பாகவே இருக்கும். உங்களால் முடியும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மனை சென்று தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது அதிகம் நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு.